வணக்கம். கதையோடு உறவாடு. கதைகளை கேட்டு கருத்துக்களை பதிவு செய்கிறவங்களுக்கு நன்றி. அடுத்த எபிசோட் வேகமாக போடுங்கன்னு ஒவ்வொரு எபிசோடுக்கும் கமெண்ட் வருது. உங்களுடைய ஆர்வத்திற்கும் அங்கீகாரத்திற்கும் நன்றி. இந்திரா சௌந்தரராஜனுடைய சித்தர் கதைகள் எனக்கு ரொம்ப பிடிச்சதால தான் நான் இந்த சேனலில் போடுறேன். அதனால கொஞ்சம் போட தாமதமானாலும் மன்னிச்சிருங்க. கண்டிப்பாக போட்டுருவேன். எப்போ கதை சொல்ல ஆரம்பிப்பீங்கன்னு கேட்குறது ரொம்ப நல்லாவே கேட்குதுங்க. வாங்க கதைக்குள்ளே போயிடலாம். இந்திரா சௌந்தரராஜன் காற்றாய் மாறிவிடு. எபிசோட் 5. குமரவேலினுடைய நண்பன் கருணாகரவர்மனினுடைய யானைமலை அரண்மனைக்கு தான் இப்போ நாம போகிறோம். யானைமலை அரண்மனையை சீரியல் செட் அலங்காரத்தில் மூழ்கடிச்சிருந்தாங்க. மைசூர் லலித மகள் கட்டுறதை பார்த்து காப்பி அடித்த மாதிரி ஒரு மிகப்பெரிய பிரம்மாண்டம். முகப்பிலையும் ஒரு விளையாட்டு மைதானம் மாதிரி பரந்த இடம். அங்கங்கே பார்த்தீங்கன்னா பூதாகாரமாக மரங்கள். அரண்மனையோட முக்கியமான வாசல்ல 1க்கு 2 படகுக்கார் நின்று இருந்தது. சற்று தள்ளி பார்த்தீங்க அப்படின்னா 2 வெள்ளை குதிரை, அதுவும் கம்பீரமா இருக்கு. அதோட சேர்த்து ஒரு சேரட் நின்றுட்டு இருந்துச்சு. வரவங்க போறவங்கன்னு சொல்லி ஜேன்னு ஒரே கூட்டம். உள்ள பிரதான மைய மண்டபத்துல நல்ல அகலப்பட்ட கட்டிக்கிட்டு ஒட்டியானம் அணிந்த பல பெண்கள் சிரிச்சு பேசிக்கிட்டு இருந்தாங்க. அந்த இடத்துல பணியாட்கள் கூல்ட்ரிங்க்ஸ் வேணுமா, காஃபி வேணுமான்னு கேட்டு கொடுத்துக்கிட்டு இருந்தாங்க. 3 விரல் அளவுக்கு அகலமான சங்கிலி போட்டு அந்த சங்கிலியில் 108 அப்படின்ற கணக்கில் சிவப்பு மாணிக்க கற்களோட பார்க்குறதுக்கே கண்ணை பறிக்கக்கூடிய அந்த செயினோட யார் நின்றுட்டு இருந்தாங்க அப்படின்னா ராணி வேணுமதி நாச்சியார் நின்றுட்டு இருந்தாங்க. அவங்க யார் அப்படின்னா கருணாகரவர்மனினுடைய அம்மா. அவங்களோட தலைமுடியில் சரி பாதிக்கு நிறை ஓடி இருந்துச்சு. அழுத்த வாரி கொண்டு போட்டிருந்தாங்க. நெத்தியிலையும் நல்ல பெரிய பொட்டு. கலகலப்பா உறவுக்காரர்களோட பேசிட்டு இருந்தாங்க. அந்த நேரத்தில் கருப்பு கோட்டோட அந்த கோட்டு பட்டனுக்கும் பாக்கெட்டுக்கும் இடையில ஒரு சங்கிலி மினுமினுக்க தலையில ஒரு வெண்பட்டு தலைப்பகையோட கார்வார் திருநாவுக்கரசு அங்க வராரு. அவளும் என்ன கார்வார் அப்படின்னு கேட்டபடியே ஒதுங்குறா. கோட்டச்சாமி கோவில் பூஜைக்கு ராஜா தயாராயிட்டார், நீங்க ரெடியான்னு கேட்டார். நான் எப்போவோ ரெடி. அப்போ கிளம்பலாம் ராணி. இப்போ கிளம்புனாதான் போயிட்டு வர சரியா இருக்கும். அப்போ கிளம்புங்க. ஆமாம், கருணா வரான் தானே? நிச்சயமா, அவர் இல்லாமலா? பதிலோட 2 பேரும் நடக்கிறாங்க. அரண்மனையில் பலவித அறைகள். அரசர் நாராயணவர்மாவுக்கு நிறைய தமிழ் பற்று. அதனால ஒவ்வொரு அறைக்கும் வைகை, காவிரி, பொதிகை, பொங்குமாக்கடல்னு பேர் வச்சிருந்தாரு. அதில் அவர் எப்பவுமே இருக்கிறது பொங்குமாக்கடல் அறையில தான். உள்ள பாடம் செஞ்ச சிங்கம் புலிகள் அச்சு அசலா உயிரோடு நிற்கிற மாதிரியே இருந்தது. தேக்கில் கடைஞ்சு செஞ்ச நாட்காலிகள், சுவர்களில் வண்ண வண்ண ஓவியத்திரைகள், இப்படி நிறைய இருந்தது. அறைக்கு நடுவில் வெல்வெட்டால் வேய்ந்த வேலைப்பாடுள்ள குஷன் நாட்காலி ஒன்றில் அமர்ந்து அன்னைய ஆங்கில நாளிதழ் ஒன்று கவனமாக படிச்சுட்டு இருந்தார். அப்போ கார்வாரும் வேணுமதி நாச்சியும் அவரோட பக்கத்தில் வர்றாங்க. அவரும் நிமிர்ந்து பார்க்குறாரு. கோட்டச்சாமி கோவில் பூஜைக்கு நான் ரெடியான்னு கேட்டுட்டு நீங்கள் உட்காந்துட்டு இருந்தா எப்படி? அவ தான் ஆரம்பிக்கிறா. கருணா தயாராயிட்டானா? உங்கள் பையன் தானே, அவனும் பேப்பர் படிச்சுக்கிட்டு இருப்பான், இல்லை டிவி பார்த்துக்கிட்டு இருப்பான். சரி கிளம்பு. கார்வார் கொளஞ்சியப்பார் வந்துட்டாருல்ல? எப்போவோ வந்துட்டாரு, காரில் உட்காந்துட்ருக்காருங்க. ஆமாம், புளிக்க சொல்லியிருந்தீங்களே, கிடச்சிருச்சா? இந்த கேள்வியை மட்டும் ஒரு ரகசியம் மாதிரி கேட்டார். நம்ம மலைப்பள்ளிய சிங்கம் ஒரு குட்டி புலியை நமக்காக சிரமப்பட்டு பிடிச்சிட்டாங்க. கோவில் அது ரெடியாக இருக்குது. வெரி குட், அப்போ புறப்பட வேண்டியதுதான். நாராயணவர்மா பேப்பரை வீசி எரிஞ்சிட்டு நிமிர்றாரு. கருணாகரவர்மனும் கச்சிதமாக வந்து சேர்றான். அவன் நெத்தியில் ஒரு காப்பு கயித்தை கட்டியிருந்தாங்க. அது அவனுக்கு ரொம்ப பெரிய இம்சையாக இருந்துச்சு. இந்த கயிறோடு நான் வரணுமாமா கேட்டான். இது நீ கல்யாணம் முடிகிற வரைக்கும் கலட்டக்கூடாது, இது நம்ம ஐதீகம்பா அப்படின்னு வேணுமதி நாச்சி சொல்கிறாங்க. என்ன ஐதீகமோ, அந்த கோயிலுக்கு நீங்கள் மட்டும் போயிட்டு வந்தால் போதாதா? டேய், வாழ்நாளில் இந்த மாதிரி சந்தர்ப்பத்தில் கூட நம்ம குலதெய்வத்தை நம்ம கும்பிட போகலைன்னா எப்படிரா? கிளம்பு. அவனை இழுத்துக்கிட்டு நடந்தார். நாராயணவர்மாவும் கார்வார் திருநாவுக்கரசும் அவங்கள தொடர்ந்து போனாங்க. அரண்மனை முகப்பு வாயிலில் வாக்ஸ்கால் கார் காத்துட்டு இருந்துச்சு. உள்ள டிரைவர் சீட்டுக்கு பக்கத்தில் ராஜா எங்கே அப்படின்னு கேட்ட குழஞ்சியப்பர். கருப்பு வேட்டியும் மார்புக்கு குறுக்கில் ஓடுற மஞ்சள் வஸ்திரமுமா நம்பூதிரி மாதிரி தலையில முன்குடுமையோட உட்கார்ந்துருந்தாரு. கதவு திறந்துக்கிட்டு கார்வார் ஏறி அவர் பக்கத்தில் அமர்ந்து கொள்ள
பின்னாடி ராஜாவும் ராணியும் கருணாகரனும் ஏறிக்கிட்டாங்க. ராஜா நாராயணவர்மா வேவேமா கொளஞ்சியப்பருக்கு நமஸ்காரம் சொல்றாரு. டிரைவரும் காரை கிளப்பினாரு. நிறைய பேர் அதை கவனிக்கிறாங்க. குசு குசுன்னு தங்களுக்குள்ள எதையோ பேசிக்கிட்டாங்க. பாளையம் வனச்சரகம் ஆரம்பம் அப்படின்ற பெயர் பலகையை ஒட்டி நீண்டு போய்கிட்டே இருந்தது ஒரு சாலை. அது நிறைய மேடு பள்ளங்கள்ல மழை நீர் தேங்கி கிடந்துச்சு. வாக்ஸ்காலும் அதில் தான் பிரவேசிச்சு புழுதியை புரட்டி போட்ட மாதிரி சீறி பாய்ஞ்சு போய்கிட்டு இருந்தது. பாதைக்கு 2 பக்கமும் அடர்வான மரக்கூட்டம். எல்லா ஜாதி மரங்களும் இருந்துச்சு. அங்கங்கே நடுச்சாலையில கீரிகள் குறுக்கும் நெடுக்குமா ஓடுறதையும் பார்க்க முடிஞ்சது. காருக்குள்ள உட்காந்துருந்த கருணாகரவர்மனும் பார்த்தான். எப்பவாவது அந்த பக்கமா வேட்டைக்கு வருவான். நிறைய மான்கள் கண்ணில் படும். ஆனால் அதை கொல்றதுக்கு ஏதோ அவனுக்கு மனசு வராது. ஒரு அழகான சாதுவான குழந்தைய பார்க்குற மாதிரி இருக்கும். சுடுறதுக்கு கூட மனசு இல்லாமல் திரும்பி போயிடுவான். ஒரு தடவை ஒரு மைனாவை சுட்டான். அது கழுத்து செதஞ்சு போய் அப்படியே கீழே விழுந்து துடிச்சு உயிரை விட்டுச்சு. அதை பார்த்தவனுக்கு நெஞ்ச பிசைஞ்சிச்சு. அன்னைக்கு சித்தார்த்தனுக்கு ஏற்பட்ட அதே வலி, அதே வேதனை. அதற்கு பின்னாடி அவன் வேட்டையாடுறதே கிடையாது. ஆனால் நாராயணவர்மா அப்படி இல்லை. எந்த மிருகத்தை பார்த்தாலும் சுட்டுடுவார். அது ஜீப்பில் தூக்கி போட்டுட்டு வந்து அரண்மனை சமையல்காரர்கிட்ட கொடுத்து சமைக்க சொல்லியும் சாப்பிடுவார். அப்படிப்பட்டவருக்கு எப்படி இப்படி ஒரு மகன் அப்படின்னு ஆச்சரியப்படாதவங்களே இல்லை. இன்னைக்கு அவன் கைப்பட அவன் ஒரு புலியோட கழுத்தை அறுத்து கொல்லணும். அதோட ரத்தத்தால் கோட்டைச்சாமின்னு சொல்லப்படுற அவங்க குலதெய்வமாகிய நடுகளுக்கு அபிஷேகம் செய்யணும். அப்படி செஞ்சு விழுந்து கும்பிட்டாதான் எந்த நல்ல காரியமும் அந்த அரண்மனையில் எந்த பிரச்சனையும் இல்லாமல் நடக்கும். நாராயணவர்மாவுக்கு திருமணத்திற்கு அப்புறமா இப்போ கருணாகரவர்மனின் திருமணத்துக்கு தான் அப்படி ஒரு பூஜை நடைபெற போகுது. அவன்கிட்ட சொன்னால் எங்கே அவன் கோயிலுக்கே வரமாட்டேன்னு சொல்லிடுவானோன்னு அவன்கிட்ட யாருமே எதையுமே சொல்லலை. காரில் கூட ராஜாவும் ராணியும் பூஜை எந்தவித குறையும் இல்லாமல் நடக்கணும்னு பயந்துக்கிட்டே தான் உட்காந்துருந்தாங்க. நாராயணவர்மா திருமணத்தப்போ இந்த வனமிருக பாதுகாப்பு சட்டம்லாம் அவ்வளோ ஒன்றும் பெருசாக இல்லை. ஆனால் இப்போ அப்படி இல்லை. அதனால செய்ய வேண்டியதெல்லாம் ரகசியமாக செய்யணும் அப்படின்ற ஒரு நிலைமை. அதனால தான் ஒரு பரிவாரத்தோட சொந்த பந்தங்களோட சாரட்டில் கோயிலுக்கு போக வேண்டியவர் இப்படி ரொம்ப கமுக்கமாக கார்லேயே போகிறாரு. இன்னைக்கு பூஜை, நாளைக்கு மாப்பிள்ளை அழைப்பு, மறுநாள் திருமணம். நாராயணவர்மா திருமணம் நல்லபடியாக நடக்கணுன்ற கவலையோட ராணியை பார்க்க அவளும் பதிலுக்கு அதையே தான் நினச்சிக்கிட்டு அவரையும் பார்க்குறா. கொளஞ்சியப்பறம் ரொம்ப அமைதியாக தான் வர்றாரு. கோட்டைச்சாமி கோவிலும் பாளையம் காட்டுற நடுவில் ஒரு சின்ன குன்றுக்கு கீழே உள்ள 1000 காலத்து மரமான ஒரு ஆலமரத்துக்கு கீழே இருந்தது. பக்கத்துலேயே ஒரு மலை ஓட. அதில் கோடையில் கூட முழங்கால் அளவுக்கு நீர் ஓடும். சாமியார் ஓடன்னு அதுக்கு பேர். அதில் குளிக்கணும். ஈரம் சொட்ட சொட்ட போய் கோட்டைச்சாமி முன்னால் நிற்கணும். கொளஞ்சியப்பர் தான் பூஜையை நடத்தி கொடுப்பாரு. பதிலுக்கு அவருக்கு ஒரு வெள்ளி முரத்தில் காசு மாலை, கால் பணம், பழி கொடுத்த புலியோட கால் நகம், மேல் வரிசை பல்லுன்னு இவ்வளவையும் காணிக்கையாக வச்சு கொடுக்கணும். இது எல்லாமே அரண்மனை ஐதீகம். காலங்காலமாக இப்படித்தான் நடந்துட்டு வருது. திருமணத்தப்பவும் அவர் தான் தாலி எடுத்து கொடுப்பாரு. கொளஞ்சியப்பரோட பரம்பரையும் கிட்டத்தட்ட ஒரு அரச பரம்பரை தான். வேணுநாச்சி கூட விதவையாக இருந்து தான் நாராயணவர்மாவுக்கு வாழ்க்கப்பட்டான். சில தலைமுறைகளுக்கு முன்னால் யானமலை அரச வம்சத்தில் ராணியை கொலுபொம்மையாக வச்சு மற்ற அந்தப்புற ராணிகளோட கைகள் ஓங்கியிருந்தது. அதுலேயும் ஒரு தலைமுறையில் ஒரு அந்தப்புற ராணியாக இருந்தவ ராணியவே ஆட்டி படைக்கிறா. ராஜாவும் அதுக்கு ஒத்து ஊதுறாரு. ராணி கோட்டைச்சாமி கோயிலுக்கு வந்து யானமலை அரச குடும்பத்தையே சாபம் கொடுத்துட்டு அந்த ஆலமரத்திலே தூக்கில் தொங்கி இறந்து போயிட்டா. அதுக்கு பின்னாடி திருமணமான எந்த ஒரு ராஜ வாரிசுக்கும் அவரோட மனைவிகள் தங்கவே இல்லை. எல்லாருமே திருமணமான 6 மாசத்துல சித்த பிரம்ம பிடிச்சது மாதிரி கோட்டைச்சாமி கோயிலுக்கு போய் தூக்கில் தொங்கி இறந்து போவாங்க. யானமலை அரண்மனையே மிரண்டு போச்சு. கேரளாலேருந்து இருந்து வந்த ஒரு நம்பூதிரி பிரசன்னம் பார்த்து அந்த சாவுக்கெல்லாம் காரணம் முதல்ல தற்கொலை செஞ்சுட்டு இறந்து போன ராணியோட ஆவிதான்னு சொல்லிட்டாரு. அதுக்கப்புறம் அந்த ஆவியை ஒடுக்க ஒரு பூஜை செஞ்சு ஒரு சொர கொடுவைக்குள்ள அடைச்சிட்டாரு. அதை கோட்டைச்சாமி நடுகளோன் கீழேயும் போட்டு புதைச்சிட்டாரு. இப்போ அந்த கல்லுக்கு கீழே ராணியோட ஆவி அடங்கி கிடக்கிறதாவும் அதை சமாதானம் செய்கிறதுக்கும் கட்டி போடுறதுக்கும் தான் புளிய பழி கொடுத்து பூஜைகள் செய்யுது அப்படின்றதும் ஒரு ஐதீகம். ஒரு கன்னியை திருமணம் செஞ்சால் தானே பரம்பரை விளங்காது, விதவையை திருமணம் செஞ்சால் பாதகம் இல்லைன்னு நம்பூதிரியே ஒரு புதிய வழியையும் கண்டுபிடிச்சு சொல்கிறாரு. அதையும் கொளஞ்சியப்பர் பரம்பரையை செஞ்சு வைக்கணும் அப்படின்றது நம்பூதிரியோட கட்டளை.
காரணம் கொளஞ்சியப்பரோட பரம்பரையில வந்தவ தான் மனசொடைஞ்சு தற்கொலை செஞ்சுக்கிட்ட அந்த ராணி. அவங்களுக்கு கட்டுப்பட்டு அவங்க ஆசீர்வாதத்தோட திருமணம் செஞ்சா அந்த திருமணம் சிறப்பா இருக்கும். இல்லைன்னா வாழ்க்கைப்பட்டு வர்ற பெண் யாரா இருந்தாலும் அவளை ராணியோட ஆவி ஆக்கிரமிச்சு கொன்னுடும் அப்படின்றதெல்லாம் யானைமலை அரண்மனையோட நம்பிக்கை நிலவரங்கள். இத்தனைக்கும் நடுவில் அரண்மனைக்கு விருந்தினராக வர்ற பலர் காணாமல் போயிடுறது, அவங்க என்ன ஆனாங்க, எங்கே போனாங்க அப்படின்னு அவங்கள பற்றியே தெரியாமல் இருக்கிறதுன்றது இதுக்குள்ளே இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய புதிர் வேற. இதில் எதுவுமே கருணாகரவர்மனுக்கு தெரியாது அப்படின்றது தான் ரொம்ப பெரிய ஆச்சரியம். பள்ளி கல்லூரின்னு அவனை யானைமலைக்கு வெளியே ஹாஸ்டல்லே போட்டு வளர்த்துட்டாரு நாராயணவர்மா. அதனால அவருக்கு அது ஒரு வகையில் பிரச்சனையாகவும் இருந்தது. கருணாகரவர்மனோ இந்த கால இளைஞனா ஏன் எதுக்கு எப்படின்னு கேள்விகள் கேட்டே ஒரு மனிதாபிமானியாக இருந்தான். ரொம்ப விஞ்ஞான பார்வையோட கேள்வி கேட்குறவனா வேற உருவாயிட்டான். அவனோட அந்த புத்தி அவனுக்கு ஒரே ஒரு விதத்தில் மட்டும் நாராயணவர்மாவுக்கு ரொம்ப நல்லதாக இருந்தது. அது என்னன்னா, விதவையை திருமணம் செஞ்சுக்கிறதுல அவனுக்கு எந்த ஆட்சேபனையும் இல்லை அப்படின்றது தான் அது. அதுக்கேற்ற மாதிரியே நிலான்ற நித்தியமாலினியும் கிடைக்கிறான். தாலி கட்டிக்கிட்ட அன்னைக்கே முதலிரவில் ஹார்ட் அட்டாக்ல போய் சேர்ந்தவன் தான் அவளுடைய கணவன். அது அவள் தலையில் ஒரு பெரிய இடியாக விழுந்தது. ஆனால் இப்போது அதுதான் அவளை ஒரு அதிர்ஷ்டக்கட்டையாகவும் பார்க்க வச்சிருக்கு. நிலாவோட பெற்றோர்களும் ஒரு பாளையக்கார வம்சத்தினர் தான். அதனால சொத்து பத்துக்கெலாம் ஒன்றும் குறைச்சல் இல்லை. இருந்தாலும் தன்னோட பொண்ணை வாழ வைக்க முடியலையே அப்படின்ற துக்கத்தில் இருந்தாங்க. நாராயணவர்மாவுக்கு இது ரொம்ப வசதியாக போயிடுச்சு. கார்வார் திருநாவுக்கரசரை அனுப்பி சம்மந்தம் பேசுகிறாரு. தானும் ஒரு விதவைக்கு வாழ்க்கை கொடுத்து நல்லபடியாக வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறதா சொல்லி அவரையும் மசிய வைக்கிறாரு. அவங்க யானைமலை அரண்மனைக்கு பின்னாடி இருக்க பல புதிர்கள் பற்றி கேள்விப்பட்டு கொஞ்சம் அச்சப்படுறாங்க. இல்லை அதெல்லாம் வதந்தி, பொறாமை பிடித்தவர்களோட புலம்பல் அப்படின்னெல்லாம் குறி சமாதானப்படுத்திட்டாரு. பாளையக்கார ராஜாவான நிலாவோட அப்பாவுக்கும் தன்னோட பொண்ணே ஆல்ரெடி ஒரு விதவைக்கு இதுக்கு மேலே பெரிய வாழ்க்கை கிடைக்க போகுது அப்படின்னு தோணிருச்சு. அதனால அவங்களும் சரின்னு சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறம் நிச்சயதார்த்தம் நடக்குது. யானைமலை அரண்மனை சாங்கியபடி மாப்பிள்ளை பெண்ணை எந்த காரணம் கொண்டு திருமணத்திற்கு முன்னாடி பார்க்கக்கூடாது, மணப்பந்தல்ல தான் பார்க்கணும். அதனால நேராக திருமணத்துக்கு நாள் குறிச்சிட்டாங்க. ஆனால் கருணாகரவர்மன் இதையெல்லாம் ஒத்துக்கல. நிலாவோட மாளிகைக்கே ஒரு நாள் போய் அவளை போய் பார்க்க போறாரு. நிலாவோட பெற்றோர்களும் அவனை வரவேற்று உபசரித்து பேசுகிறாங்க. நிலா கிட்ட பேசணும் அப்படின்னு சொல்கிறாரு. அதுக்கப்புறம் பேசுகிறாரு. நிலா முதல்ல அழுறா. தனக்கு ராசியே இல்லை அப்படின்னு சொல்லி சொல்கிறா. உடனே அவளை சமாதானம் செய்கிறாரு. நான் முழு மனசோடு தான் இந்த திருமணத்தை செஞ்சுக்கிறேன் அப்படின்றத அவகிட்ட சொல்கிறாரு. கருணாகரவர்மனோட பேச்சு, அவர் நடந்துக்கிட்ட விதம் எல்லாமே நிலாவுக்கு ரொம்ப பிடிச்சி போயிடுது. அவளை விட அவளோட தங்கைக்கு பிடிச்சி போச்சு. அவளோட தங்கை பெயர் சித்ரா. அவள் கொஞ்சம் துடுக்கு பெண். அவள் தான் தனக்கு இன்னொரு திருமணமா அப்படின்னு கேட்ட அக்காவை சம்மதிக்க வச்சவளே. கருணாகரவர்மன் மாதிரி ஒரு மாப்பிள்ளை கிடைக்க கொடுத்து வச்சிருக்கணும் அப்படின்னு சொன்னவளும் அவள் தான். அவள் வித்தியாசமாக பிசியோதெரப்பி படிக்கிறவ. அதை படிக்க போய் உடம்பு அதோட செயல்பாடு பற்றியெல்லாம் புரிஞ்சு வச்சிருக்கிறவ. திருமணத்துக்காக ஒரு அட்வான்ஸ் பரிசாக ஒரு ஃபாரின் கடிகாரம் ஒன்றையே கருணாகரவர்மனுக்கு பரிசாக கொடுக்குறா. அதை அடிக்கடி பார்த்தபடி தான் காரில் கருணாகரவர்மன் உட்காந்துருந்தான். கார் ரொம்ப தூரம் வந்துட்ட மாதிரி ஒரு மேட்டுப்பாங்கான இடத்துல நிற்கிது. கார்வார் முந்திக்கிட்டு கார்லேருந்து இறங்குறாரு. தொடர்ந்து மற்றவர்களும் இறங்குறாங்க. டிரைவர் ஓடி போய் டிக்கியை திறந்து ஒரு வெண்பட்டால் மூடப்பட்ட மூங்கில் கூட எடுத்து வெளியே வைக்கிறாரு. கருணாகரவர்மன் அதை ரொம்ப ஆச்சரியமாக பார்க்குறான். இதில் என்ன இருக்கு? நம்ம குலதெய்வத்துக்கான பூஜை சாமான்கள் தம்பி. கோவில் எங்கே இருக்கு? இங்கிருந்து கொஞ்சம் தூரம் நடக்கணும். அதுவரை கார் போகாதா? பாதை கிடையாது தம்பி. கார்வார் கருணாகரவர்மன் கேள்விக்கு ரொம்ப பணிவாக பதில் சொல்கிறாரு. அதே சமயம் இறுக்கமாகவும் மௌனமாகவுமே வந்த கொளஞ்சியப்பர் அந்த கூடையை வாங்கி தலையில் வச்சுக்கிட்டாரு. அப்படியே பாம்பு உடம்பு மாதிரி வளைஞ்சு நெளிஞ்சு போன மலைப்பாதையில் இறங்கி நடக்க தொடங்குறாரு. நாராயணவர்மாவும் வேணுமதி நாச்சியும் கருணாகரவர்மனை பார்த்து, கருணா வா போகலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஞாபகமாக கால் செருப்புகளை அங்கேயே கழட்டி விட்டுறாங்க. ஏன் செருப்பை கழட்டுறீங்க? இந்த இடத்துல இருந்து சன்னதி வரைக்கும் கோட்டசாமி ராஜ்யம், காலில் செருப்பு போடக்கூடாது. என்ன பேத்தல், வழியை பாருங்க, ஒரே நெருஞ்சி முள். இருக்கலாம் தம்பி, கோட்டசாமியை நினச்சிக்கிட்டே வந்து அதெல்லாம் ஒன்றும் செய்யாது. நோனோ, நான் செருப்பு போட்டுக்கிட்டு தான் வருவேன். பதிலோட வேகமாக பாதையில் இறங்கி கொளஞ்சியப்பரையும் தாண்டிக்கிட்டு நடக்கிறான். கொளஞ்சியப்பர் திரும்பி நாராயணவர்மாவை பார்க்குறாரு. பார்வையில் முறப்பு. நாராயணவர்மா பதிலுக்கு கொஞ்சம் விட்டு தான் பிடிக்கணும், அவன் காலேஜில் படித்த புள்ள
அப்படின்னு சொல்லிடுறாரு. அதுக்கப்புறம் டிரைவர் கார் பக்கத்துலேயே நின்றுக்க அவங்க அந்த ஒற்றையடி பாதையில் நடக்கிறாங்க. வழியில் பாதை ஓரமாக ஒரு மான் சிங்கம் புலிகளால் கொதறப்பட்டது மாதிரி எல்லா பகுதியும் தனித்தனியாக கிடக்கு. நடுநடுவே ஒற்றையடி பாதையில் காட்டு செடிகள் வளர்ந்துருந்து வழியை மறைச்சிட்ருக்கு. கொளஞ்சியப்பர் துணிச்சலாக அதெல்லாம் மிதிச்சுக்கிட்டு நடக்கிறாரு. அப்பப்போ திரும்பி திரும்பி வேற பார்க்குறாரு. கருணாகரவர்மன் ஒரு இடத்துல நின்று சுற்றிலும் ஒரு பார்வை பார்த்தான். பியூட்டிஃபுல், சரியான காடு தான். இத்தனை நாளில் ஒரு தடவை கூட இங்கே வராமல் போயிட்டேனே, ஏன் டேடி என்னை இங்கே கூட்டிகிட்டு வரல அப்படின்னு கேட்குறான். வந்திருக்கோம்ப்பா, உனக்கு 4 வயசு இருக்கும்போது இங்கே வந்து தான் மொட்டை போட்டோம். அதுக்கப்புறம் நாங்கள் வரல. ஆனால் வருஷம் நம்ம சார்பாக கொளஞ்சியப்பர் மட்டும் ஐப்பசி மாதம் பௌர்ணமிக்கு இங்கே வந்து பூஜை செய்வார். அது சரி, கோயிலே கண்ணுக்கு தெரியலையே, இங்கே வேற யாரும் வரமாட்டாங்களா? இந்த கோயில் நம்ம யானைமலை அரண்மனை வம்சத்துக்கு மட்டும்தான், வேற யாரும் வரமாட்டாங்க, யாருக்கும் தெரியவும் தெரியாது. வெரி பெக்கூலியர். கோயில்னா எல்லாரும் தானே வந்து கும்பிடணும். குலதெய்வத்துக்கு அது பொருந்தாது கருணா. குலதெய்வங்கிறது குறிப்பிட்ட குடும்பத்துக்கு மட்டும்தான். நிஜமாவா? ஏன் அப்படி? உன் கேள்விக்கெல்லாம் பதில பிறகு சொல்கிறேன். இப்போ எதுவும் பேசாமல் நட. இப்போ என்ன வெட்டியா சாய்க்கிறோம்? கமான் டாட், சொல்லுங்க. அவனை தொணப்பு தாங்காமல் கொளஞ்சியப்பர் மறுபடியும் ஒரு தடவை திரும்பி பார்க்குறாரு. பார்வையில் அனல் பறக்குது. கருணா, கல்யாணம் நல்லபடியாக நடக்கணும்னு வேண்டிக்க வந்திருக்கோம், எதுவும் பேசாமல் நடையா. வேணுமதி நாச்சியும் அவனை மசிக்க பார்த்தா. என்னம்மா நீ, காரில் தான் உம்முன்னு வந்தீங்க, இப்போ நடக்கும்போது கூட உம்முன்னு நடக்கணும். இதுக்கு தான் நான் வரல, நீங்களே போயிட்டு வாங்கன்னு. ஆனால் நீங்கள் கேட்கல. அப்படி இல்லை கருணா, இங்கே பயபக்தியோடு நடக்கணும். மிருகங்கள் நிறைய இருக்கிற காட்டுப்பகுதி இது. அந்த கோட்டச்சாமி நினப்பா போனால் தான் அது காவலுக்கு வரும். அரட்டை அடிச்சுக்கிட்டு போனால் அது நல்லதில்லைப்பா, அந்த சாமிக்கு கோவம் வரும். நீ வேற காலில் செருப்போட வர்ற. காட்டுக்குள்ளே செருப்பு போடாமல் போனால் முள் குத்தி செப்டிக் தான் ஆகும். அது சரி, கோட்டை சாமிக்கு நான் செருப்பு போடுறதுனால என்ன குறைவு வந்துடும்? கருணாகரவர்மன் தம் படித்த புத்தியை காட்டுறான். கொளஞ்சியப்பர் ஒரு கணப்பு கணச்சு நாராயணவர்மாவுக்கு சிக்னல் கொடுக்குறாரு. நாராயணவர்மாவும் புரிஞ்சுக்கிட்டாரு. இப்படியெல்லாம் இங்கே பேசுகிறதே பெரிய பிள்ளை. அதுலேயும் யானமல் அரச குடும்பத்துக்கு பேச கொஞ்சம் கூட அருகதையே இல்லை. ஏன்னா அது கூடி கூத்துன்னு தானும் அழிஞ்சு பிறரையும் அழிச்ச குடும்பம் அப்படின்றது கருணாகரவர்மனுக்கு தெரிஞ்சிருக்க வாய்ப்பில்லையே. அவனைத்தான் 300-400 மைல் தொலைவில் வச்சு வளர்த்துட்டாங்களே. நான் இப்படி எந்த கேள்வி கேட்டாலும் பதில் சொல்லாமலே வாங்க, உங்களுக்காக தான் இந்த கோயிலுக்கே வரேன். ஒரு விதவைக்கு வாழ்க்கை கொடுக்க போகிறோங்கிறதால தான் கல்யாணத்துக்கு ஒத்துக்கிட்டேன். இல்லைன்னா என்னோட திட்டம் ஸ்டேட்ஸுக்கு போகிறது தான். எனக்கு கொஞ்சம் கூட நம்ம அரண்மனை அதோட கட்டுத்திட்டங்கள்லாம் பிடிக்கல. நாம ராஜாக்களாக இருந்தது ஒரு காலத்தில், இப்போ ஜனநாயக ஆட்சி நடந்துட்டுருக்கு. நாம் அதிகாரத்தை எல்லாம் இழந்தாச்சு. இருந்தும் ராஜவம்சங்கிற பந்தா நமக்கு எதுக்கு? வேணும்னா முன்னாள் ராஜ குடும்பம்னு இந்நாள் பணக்கார குடும்பம்னு சொல்லிக்கலாம். கருணாகரவர்மன் வெள்ளந்திய தன் மனசில் பட்டதெல்லாம் பேசிக்கிட்டே வரான். நாராயணவர்மன் நெளிறாரு. அதுக்கு மேலே வேணுமதி நாச்சியும் அவங்களுக்கும் முடியல. நட ஆனால் நீண்டுக்கிட்டே போகுது. நரி ஒன்று ஊழிட்டு கொஞ்சம் கலக்கத்தை ஏற்படுத்துது. உடனே நாராயணவர்மா கார்வாரத்தான் பார்க்குறாரு. துப்பாக்கி கொண்டு வந்திருக்கியாயா? இருக்குங்க, பயப்பட வேண்டாம். ஓங்கி ஒரு குரல் கொடுத்தா பழியனுங்களும் ஓடி வந்துடுவானுங்க. இன்னும் எவ்வளோ தூரம் இருக்கு? கேட்கும்போதே சாமியாரோட குறுக்கிட்டது. சலசலன்னு இடுப்பளவுக்கு தண்ணீர் ஓடிக்கிட்டு இருந்துச்சு. கொளஞ்சியப்பர் கூடை தலையோட ஓடையில் இறங்கியிருந்தாரு. கருணாகரவர்மனுக்கு உற்சாகமாயிருச்சு. சபாஷ் கார்வார், இந்த ரிவருக்கு பேர் என்ன? நல்லா ஃப்ளோவாக இருக்கே. இது ஆறில் இளையராஜா ஓடை, சாமியார் ஓடைன்னு சொல்லுவாங்க. சாமியார் ஓடையா? ஆமாம், ரொம்ப காலமாக அப்படி தான் சொல்லுவாங்க. அப்போ எங்கள் சாமியாருங்க யாராவது இருக்காங்களா? இருக்கிறதா சொல்லுவாங்க, ஆனால் நான் பார்த்ததில்ல. கேள்வியும் பதிலுமா ஓடையை கடைஞ்சு மறுபக்கம் ஏறுறாங்க. வேணுமதி நாச்சியோட பட்டு புடவை அப்படியே தெப்பமாக நனைஞ்சிருச்சு. கொசுவை பாகத்தை கரையேறிய நிலையில் பிழிஞ்சு விட்டுக்கிறாங்க. நாராயணவர்மாவும் தான் பட்டு வெட்டி அப்படியே பிழிஞ்சு விட்டுக்கிறாரு. கருணாகரவர்மன் அப்படியெல்லாம் செய்யாமல் குளிரோடம்புக்காரை மாதிரி நடுங்கிய பறியை கரையில் நின்றுக்கிட்டு நாலா பக்கமும் பார்க்குறான். ரொம்ப அடர்வா அங்கங்கே காட்டுப்பூக்கள் பூத்திருக்க ஒரு மாதிரி பச்சை வாசனை அடிக்குது. எல்லா நேரத்துலையும் சிறகுகள் கொண்ட பறவை ஒன்று கிளையில இருந்தபடியே அவங்கள பார்க்குது. அதே சமயம் ஒரு புலியோட உருமல் சத்தமும் கேட்குது. வேணுமதி ரொம்ப பயத்தோட கருணாகரவர்மன் பக்கத்தில் போய் ஒட்டிக்கிறாங்க. மற்றவங்க சப்தம் வந்த திசையை நோக்கி பார்க்குறாங்க. ஒரு புலிக்குட்டி தான் உரிமையபடி ஓடி வந்திருக்கு. அதோட கழுத்தில் கைத்தை கட்டி மறுமுனை ஒருத்தன் பிடிச்சிட்டு வரான். அவனும் கூடவே ஓடி வரான். அடடே சிங்கனா, என்னவோ ஏதோன்னு ஒரு வினாடி நடுங்கிட்டோம். கும்பிடுக்கிற ராசா, பழி புலிங்க இது பாடாப்படுத்திக்கிட்டு இருக்கு, ஒரு இடத்துல நிற்க மாட்டேங்குது அப்படின்னு
சுயிங்கன் அப்படின்ற அந்த மலைப்பழியன்னு சொல்கிறான். கருணாகரவர்மன் அந்த புலிக்குட்டியை பார்த்தான். அதிகபட்சம் 1 வயசு இருக்கலாம். துரு துருன்னு இருந்துச்சு. மஞ்சள் பட்டு துணி மாதிரி உடம்பு, அதில் கருப்பு தேமல், கண் 2ம் மிதமான ப்ரௌன் நிறத்தில் இருக்க துள்ளி துள்ளி குதிக்குது. கருணாகரவர்மனுக்கு அதை அள்ளி அணைச்சிக்கணும் போல இருந்தது. சிங்கன் பக்கத்தில் போய் கைத்தை வாங்கி அவன்கிட்ட வாங்கிக்கிறான். பாத்துராசா, ரொம்ப குறும்புக்கார புலியா இருக்குது. காலையிலேருந்து 4 முயல் அடித்து சாப்பிட்டுடுச்சுங்க. இட்ஸ் ஓகே, புலின்னா அப்படிதான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அதை வாரி அணைக்கிறான். அது முன்காலால் அவன் கையை அரைகிறது போல தட்டி விடுது. கருணா, வேண்டாயா, சொன்னா கேளு. அலறா வேணும்னாச்சு. கொலைஞ்சியப்பர் தேங்கி நின்னது போதுன்ற மாதிரி அங்கேருந்து கூடையோட நடக்கிறாரு. கார்வார், அவனை கூட்டிக்கிட்டு வாங்க, கொலைஞ்சியப்பர் சந்நிதிக்கு போறாருன்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டே நாராயணவர்மாவும் வேணுமதியும் அவரை தொடர்ந்து போகிறாங்க. சலசலவென்ற ஓடை நீரோட்டம் காதில் கேட்டபடியே இருக்க அங்கே கரடு ஒன்றோட தொடக்கம். அடிவாரப்பரப்பில் அந்த சிறிய கோவில் பருத்த ஆலமரத்தின் கீழே அமைஞ்சிருந்தது. இடுப்பு உயரத்திற்கு அரைக்குறையாக செதுக்கியது மாதிரி ஒரு கல் ஒவ்வொரு பக்கம் ஒவ்வொரு வருஷம் காட்டியது. அந்த கல்லுக்கு முன்னால் சிறிய பாறை கற்களை முக்கோண வடிவில் நிறுத்திய விளக்கு பிறை. அதில் ஒரு மண் செட்டியில் வழக்கெறிஞ்சிட்டு இருந்துச்சு. சிங்கன் தான் வந்து ஏற்றி இருக்கணும். மற்றபடி சுற்றிலும் பெரண்டையும் கோரையுமா சடசடையாக தழைத்திருக்க அதையெல்லாம் கூட அறுத்து போட்டு கொஞ்சம் சுத்தப்படுத்தியிருந்தான் சிங்கன். கொலைஞ்சியப்பர் தான் சுமந்து வந்த கூடையோடு அங்கே போய் நின்னாரு. கூடையை கீழே இறக்கி வச்சவரை நிமிர்ந்தாரு. நாராயணவர்மாவும் வேணுமதி நாச்சியும் கார்வாரும் கருணாகரவர்மனும் தொட்டு தொட்டு அங்கே வந்துட்டாங்க. கருணாகரவர்மன் கோட்டைச்சாமி அப்படின்ற அந்த நடுக்கல்ல நினைவு தெரிஞ்சு முறையாக பார்க்குறான். ஒரு மலைக்காட்டில் இந்த மாதிரி 1000 கல் இருக்குமே, அப்படித்தானே இதுவும் இருக்குது, இதை மட்டும் எப்படி சாமின்னு சொல்கிறாங்க அப்படின்ற ஒரு கேள்வியும் அவனுக்குள்ளே ஓடியது. எல்லோரும் வந்துட்டீங்களா? கொலைஞ்சியப்பர் அப்போ தான் வாயை திறக்கிறாரு. ஆச்சு கொலைஞ்சியப்பரே, அடுத்து என்ன செய்யணுமோ அதை செய்யுங்க. இது நாராயணவர்மா. கொலைஞ்சியப்பர் அதை கேட்டு ஆமோதிச்சவரா சரக்குன்னு அப்படியே நின்ன இடத்துல மண்டிடுறாரு. கைகளை கூப்பி பிரார்த்திக்க தொடங்குறாரு. பின்னாடி கோட்டைச்சாமிக்கு நடுகளுக்கு முன்னாடி உள்ள உருண்டையான ஒரு கல்லோட மேல் கூடையில் கையை விட்டு கற்பூரம் ஒன்றை எடுத்து வச்சு ஏற்றுறாரு. அதுவும் எரிய ஆரம்பிக்குது. இது ஒரு 10 நிமிஷம் வரையும் விடாமல் நான் எரிச்சிக்கிட்டே இருப்பேன். அதுக்குள்ளே இளையவனை போய் தலைமுழுக்கு போட்டு அழைச்சிக்கிட்டு வாங்க அப்படின்னு சொல்கிறாரு. என்ன, நான் தலைமுழுக்கு போடணுமா? ஆமாம் கருணா, ஓடையில் குளிக்க சொல்கிறாரு கொலைஞ்சியப்பர். நான் நம்ம அரண்மனையில் குளிச்சுட்டு தனமாக வந்தேன். இருக்கலாம், இப்போ இங்கேயும் குளிக்கணும், போய் முதல்ல குளிச்சுட்டு வா. வேணுமதி நாச்சி அவனை பிடிச்சு தள்ள சிங்கன் அந்த புலிக்குட்டியை அங்கே இழுத்து வந்து எரியிற கற்பூர கல்லுக்கு முன்னால் நிறுத்துறான். ஐயா, சீக்கிரமா ஆகட்டுங்க, தாய்ப்புலி காடு பூரா தேடி தெரிஞ்சுக்கிட்டு இருக்கோம். தப்பி தவறி இந்த பக்கம் வந்துட்டா நம்ம எல்லாரோட கதையும் அவ்வளவுதான் அப்படின்னு அவசரப்படுறான். ஆமாம், இந்த புலிக்குட்டி இங்கே இதுக்கு என்ன செய்ய போகிறோம்? சொல்கிறேன், நீ போய் முதல்ல ஓடையில் குளிச்சுட்டு வா. நீ இதை என்ன பண்ண போகிறோன்னு சொல்லு, நான் இதை நம்ம அரண்மனைக்கு எடுத்துகிட்டு போய் வளர்க்க ஆசைப்பட்றேன். கருணா, இது வளவலன்னு பேசுகிற இடம் இல்லை, நீ போய் முதல்ல குளிச்சுட்டு வா. நாராயணவர்மன் முதல் முறையாக சற்று கோபமாக கத்துறாரு. டேட், எதுக்கு இப்போ கோவப்படுறீங்க? நான் இப்போ என்ன சொல்லிட்டேன்? டேய் போடா, கற்பூரம் அணைஞ்சிட போகுது. அது அணைஞ்சிட்டு போகுது. என்னையே ஒவ்வொரு விஷயத்துலையும் கண்ட்ரோல் பண்ணி டைவர்ட் பண்ணிக்கிட்டே இருக்கீங்க. கொலைஞ்சியப்பரை இதுக்கு மேலே இவனுக்கு பதில் சொல்ல என்னால் முடியாது, நீங்களே சொல்லுங்க. ராஜா கொலைஞ்சியப்பட்ட சரண்டர் ஆகுறாரு. தம்பி, நீங்கள் என்ன சொல்ல போகிறீங்க? போய் குளிச்சுட்டு வா. வந்து உன் கையால் இந்த புளியை அறுத்து அந்த ரத்தத்தால் இந்த கோட்டைச்சாமி நடுகளுக்கு அபிஷேகம் செய்யணும். அப்படி செஞ்சாதான் உன் திருமண வாழ்க்கை நல்லா இருக்கும். எனது இந்த புலிக்குட்டியை கொள்றதா? கொன்று ரத்தத்தை எடுத்து அபிஷேகமா? அதுவும் இந்த கல்லுக்கா? உங்களுக்கு என்ன கிறுக்கா பிடிச்சிருக்கு? கருணாகரவர்மன் ஆவேசமாகறான். எனக்கு கிறுக்கு பிடிக்கல, உனக்கு பிடிக்காம இருக்கணும் தான் இதையெல்லாம் செய்கிறோம். போய் குளிச்சுட்டு வா. சரியா உச்சிக்கு சூரியன் வரும்போது ரத்தாபிஷேகம் நடக்கணும். இது பெரிய கொடுமை, உங்களுக்கெல்லாம் அறிவில்லை. டேட், என்ன இது? இதுக்கு பேர் தான் குலதெய்வ பூஜையா? பூஜைனா ஆடு மாடு கோழின்னு பழி கொடுப்பாங்க, கேள்விப்பட்டிருக்கேன். அதையே பெரிய பாதகம் நினைக்கிறவன் நான். நீங்கள் என்னடானா ஒருபடி மேலேயே போய் புளியை கொள்ற அளவுக்கு போயாச்சா? இதுதான் ராஜவம்ச ஸ்டைலா? இதோ பார், இதெல்லாம் ஐதீகம், கேள்வியாக கேட்காதே. கார்வார், என்னையா பார்த்துக்கிட்டு நிற்கிற? நேத்தே இந்த பூஜை பற்றியெல்லாம் இவன்கிட்ட சொல்லுன்னு சொன்னல, இங்கே வந்து முரண்டு பிடிக்கிறான் பாரு. நாராயணவர்மா சீர கார்வார் தலையை குனிஞ்சுக்கிட்டாரு. அவரை ஏன் டேட் திட்டுறீங்க? ஒரு வகையில் அவர் நேற்று சொல்லாததுக்கு நான் அவருக்கு தேங்க்ஸ் தான் சொல்லணும். இல்லைன்னா இந்த புலிக்குட்டியை நீங்கள் யாராவது கொண்டிருப்பீங்க. சுதந்திரமாக அம்மா கிட்ட பால் குடிச்சிட்டு தெரிய வேண்டியதை இப்படியா பிடிச்சிட்டு வந்து கட்டி போட்டு ச்சே! புலம்பலோட சட்டுன்னு அந்த புலிக்குட்டி பக்கத்தில் மண்டிக்கிட்டவன் அதை வாரி அணைச்சு அதோட கழுத்து கயிற்று அவுக்க தொடங்குறான். எல்லாருமே பேயறிஞ்ச மாதிரி பார்க்க கொலைஞ்சியப்பர் மட்டும் ரொம்ப கடூரமாக நாராயணபர்மாவை பார்த்து முறைக்கிறாரு.
அந்த புலிக்குட்டியோ கைத்தோட பிடியிலிருந்து விடுபட்ட குஷியோட அங்கிருந்து துள்ளி குதிச்சு ஓடுது. சிங்கன் கையை பிசைஞ்சுக்கிட்டான். கருணாகரவர்மன் கைகளை தட்டி விட்டுக்கிட்டு எல்லாரையும் ஒரு பார்வை பார்க்குறான். நான் கிளம்புறேன். இந்த குளியல் பூஜை இதுல எல்லாம் எனக்கு நம்பிக்கை இல்லை. நீங்களே எனக்கும் சேர்த்து கும்பிடு போட்டுட்டு வாங்க, வரேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டே வந்த வழியே திரும்ப போனான். கருணா நில்லு நில்லுடா அலறா வேணுமதி. அவன் காதிலே வாங்கிக்கல. விறுவிறுன்னு நடக்கிறான். ஓடைய பக்கத்துல வந்துட்டான். அதுல இறங்க கால் எடுத்தவனுக்கு எதிரில் ஓடையோட மறுக்கரையில ஒரு சாமியார் இடுப்புல ஒரு கோவணத்தோட அவனையே பார்த்த மாதிரி நின்றுட்டு இருந்தாரு. அவனுக்கு ஆரம்பத்துல பகீர்னுச்சு. அதுக்கப்புறம் அவர் அவனை பார்த்து ஒரு சின்ன புன்னகை செய்கிறாரு. அது அவனை என்னவோ செய்து. அவரை பற்றி விசாரிக்க கூட அவனுக்கு வாய் வரல. சிரிச்சபடியே அவர் நடக்கிறாரு. அவனும் ஏதோ மந்திரத்தால் கட்டி இழுத்த மாதிரி பின்னாடியே போகிறான். புதரில் ஒரு கட்டத்தில் 2 பேருமே மறைஞ்சு போகிறாங்க. அவர் நடந்துக்கிட்டே இருந்தார். அவனும் தொடர்ந்து போயிட்டே இருந்தான். அந்த நடையோட முடிவில் ஒரு பெரிய நீர்நிலை வந்துச்சு. 2 மலைக்கு இடையில ஒரு பெரிய ஏரி மாதிரி நீண்டு கிடந்துச்சு. மேலே சிலு சிலுன்னு காற்று வேற. அவன் சில நிமிஷத்துக்கு முன்னாடி பார்த்த அந்த பலவண்ண சிறகு கொண்ட பட்சி இருக்கு இல்லையா, அது பறந்து வந்து அந்த சாமியாரோட தலைமையில உட்காந்துருச்சு. பெண் பிள்ளை மாதிரி அவரோட தலைமுடி நீண்டு தோல் வர இருந்தது. அவர் அந்த பட்சியை கையை உயர்த்தி பிடிச்சு தோல் மேலே விட்டுக்கிட்டாரு. கருணாகரவர்மனுக்கு தன் கண்ணையே நம்ப முடியல. ஐயா அப்படின்னு சிலிர்த்தபடி சொல்றான். நீங்க பார்த்தா தெரியல கோவனாண்டி, இந்த மலைக்காட்டில் என்ன பண்ணிட்டு இருக்கேன்னு கேட்குறியா? ஆமாம். என்ன மாதிரி ஆட்களுக்கு நகரத்தில் என்ன வேலை சொல்லி பார்ப்போம். அப்போ நீங்கள் இங்கே நிம்மதியாக அமைதியாக காலம் கடத்திட்டு இருக்கேன். சாமியாருங்க இங்கே இருக்கிறதா கார்வார் சொன்னார். நீங்களும் உங்களை ஒருத்தரா? இருக்கலாம். இது என்ன பதில்? சரி, நான் சாமியார் தான். உன் கார்வார் சொன்ன மாதிரி அவங்கள ஒருத்தன் தான். இந்த பறவை எப்படி உங்ககிட்ட சாதாரணமாக வந்து பழகுது? என்னால் நம்பவே முடியல. பறவை மட்டுமா? நாம யாருன்னு தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கேற்ற மாதிரி வாழ்ந்தா எல்லா ஜீவராசிகளும் நம்ம கிட்ட சகஜமாக தான் பழகும். பகுத்தறிவு இல்லாத மிருகங்களா பயம் இல்லாம பழகுங்கிறீங்க? எது பகுத்தறிவு? அவர் கேள்வி அவனை கட்டி போட்டுச்சு. அவன் அறிந்த பகுத்தறிவுன்றது விஞ்ஞான பார்வையுடையது. எல்லாத்தையும் கேள்வி கேட்கறது, சந்தேகப்படுறது, ஆதாரம் இல்லாம எதையுமே நம்பாம இருக்கிறது. இதை எப்படி சுருக்கமா அவருக்கு சொல்லி புரிய வைக்கிறது? அவன் குழப்பத்தோட யோசிக்க ஆரம்பிச்சான். அவனோட குழப்பம் அவருக்கும் தெரிஞ்சிருச்சு போல. சிரிச்சபடியே அவன் பக்கத்திலேயே இருந்து நின்றுட்டு இருந்தாரு. அதுக்கப்புறம் அவனோட எதிரிலே சலனமே இல்லாம அமைதியா பரவி கிடக்கிற ஏரி நீர் மேல கால் வைக்கிறாரு. அந்த பட்சி அவர் தோல் மேலே அமர்ந்துக்கிட்டு அவனையே பார்த்தபடி இருக்க, அவர் மூழ்காம நனையாம ஏதோ தர மேல நடக்கிற மாதிரியே நடந்து போனாரு. அவன் அப்படியே ரொம்ப ஸ்தம்பிச்சு போயிட்டான். சிலையா நின்னுட்டான். சிலையா நின்று அவன் சாமியாரை தொடர்ந்து போனானா இல்லை அரண்மனைக்கு போனானா தெரிஞ்சுக்க தொடர்ந்து பாருங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, உங்களோட கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. நன்றி.